ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். ஆனால் நீங்கள் நினச்சிருப்பீங்க, முன்னாடியே பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா அப்படின்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் மட்டும் தான் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்ன, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதிலே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு வித் எக்ஸாம்பிளோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு மோஸ்ட்லி நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஜாவா அப்படின்னாலே கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு தான் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஜாவாவில் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா, ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸுக்கு நம்ம சில வேரியபிள்ஸ்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி வேல்யூஸ் கொடுக்குறது அப்படிங்கிறது, அந்த ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் கன்ஸ்ட்ரக்டர்ஸோட வேலை. ஸோ இன்னும் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களோ, நம்ம கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ எப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான சில வேரியபிள்ஸை இனிஷியலைஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது தான் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனில் நான் சொல்லியிருக்கேன். இது கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு டெஃபினிஷன் மாதிரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இது இனிஷியலைசஸ் அண்ட் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்னா என்ன இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே நிறையா வேரியபிள்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணுறது தான் இதோட வேலை. எப்போனா அந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் எப்போ க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ. ஸோ நம்ம கிளாஸுக்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற அப்போ நீங்கள் சில இன்ஸ்டன்சஸ், அதாவது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வேல்யூஸ் கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ அப்போ நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு நம்ம எப்படி நேமிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் நேம் என்னவோ அதே நேம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கும் கொடுக்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட எப்படி ஒரு மெத்தட் இருக்குமோ அந்த மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்டர்ஸும் பார்க்குறதுக்கு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மெத்தடில் ரிட்டன் டைப் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிட்டன் டைப்புமே இருக்காது. நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மெத்தடுக்கும் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்னு கூட சொல்லலாம். இப்போ கிளாஸ் நேம் என்னவோ அதே ஒரு மெத்தடுக்கு நேமாக கொடுத்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்ன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப் அப்படிங்கிறது இருக்காது. ஆனால் மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிட்டர்ன் டைப் இருக்கும், பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணியிருப்போம், எல்லாமே பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்னால் என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி அதுக்கு எப்படி நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்கள் எப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்குள்ளே சில வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த வேரியபிள்ஸ் தான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ். நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு. அதை விட நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி கிளாஸில் டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்ஸை பார்த்தீங்க அப்படின்னா, நான் வேல்யூஸ் எனக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவே நான் இனிஷியலைஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு எப்போல்லாம் நீங்கள் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறப்பவே சில நார்மலாக இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஒரு ஆண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் நான் க்ரியேட் பண்ணுறேன்னா, அந்த ஆண்ட்டுக்கு நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது பிளாக் கலர் ஆண்ட்டுன்னு சொல்லி நான் ஒரு ஃபியூச்சர் கொடுக்குறேன். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது பிளாக் கலரில் இருக்கும்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமாட்டிக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஐஸ் இருக்குன்னு சொல்லி ப்ராப்பர்ட்டி மார்க் பண்ணுறேன். ஸோ அது வாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா சில மெத்தட்ஸ் அதுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாமே பை டிஃபால்ட்டாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவே இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எனக்கு வரணும்னு சொல்லி நான் கொடுக்குறது தான் நான் கன்ஸ்ட்ரக்டர்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த 3rd பாயிண்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக எல்லா ஜாவாவில் இருக்கக்கூடிய எல்லா கிளாஸஸ்க்குமே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். ஸோ நீங்கள் டிஃபைன் பண்ணாலும் சரி, நீங்கள் டிஃபைன் பண்ணலைன்னா கூட பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜாவா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கன்ஸ்ட்ரக்டர்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே என்ன இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா,
நீங்கள் அந்த ஜாவா கிளாஸ்க்குள்ளே டிஃபைன் பண்ணியிருப்பீங்க இல்லையா மெம்பர் வேரியபிள்ஸ் எல்லாமே. ஸோ அது எல்லா மெம்பர் வேரியபிள்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணுறது தான் அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரோட ஒர்க். ஸோ நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் ஏதாவது கன்ஸ்ட்ரக்டர்ஸ் டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்டர் அதை வந்து எடுத்துக்கும். சப்போஸ் இல்லை நீங்கள் எந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸுமே டிஃபைன் பண்ணல அப்படின்னா வந்து அதுவாக வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் உங்களுக்கு வந்து அசைன் பண்ண போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாவாவில் எந்த கிளாஸ் எடுத்தாலும் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது இருக்க தான் போகுது. நீங்கள் டிஃபைன் பண்ணாலும் சரி டிஃபைன் பண்ணலனாலும் சரி. ஸோ டிஃபைன் பண்ணலைன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஜாவா உங்களுக்காண்டி க்ரியேட் பண்ணி கொடுக்கும். நீங்களே டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து பண்ணவே பண்ணாது, அவ்வளோதான். சப்போஸ் நீங்களாக வந்து ஓன் கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் டிஃபைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறது ஜாவா வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்காது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு சின்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து சின்டாக்ஸ் ஃபார்மேட், எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து மோஸ்ட்லி கிளாஸஸ்க்கு தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து மெம்பர் வேரியபிள்ஸ் எல்லாம் எப்படி வந்து எனக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்பவே என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் கன்ஸ்ட்ரக்டர் இல்லையா. அப்போ அந்த கிளாஸுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். அந்த கன்ஸ்ட்ரக்டரோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கிளாஸ் நேம் யூஸ் பண்ணுறீங்களோ அதே நேம் தான் அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு இது கிட்டத்தட்ட மெத்தட் மாதிரி நான் சொன்னேன் இல்லையா. ஸோ மெத்தட் மாதிரியே தான், ஸோ ஆனால் ரிட்டர்ன் டைப் இருக்காதுன்னு சொன்னேன். ஸோ கிளாஸ் நேம் நீங்கள் கொடுத்துட்டு மெத்தடுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுற மாதிரி பேரந்தசிஸ் கொடுப்போமா. ஸோ அந்த மாதிரி பேரந்தசிஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஆனால் எந்த ரிட்டர்ன் டைப்புமே முன்னாடி நீங்கள் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா இது கன்ஸ்ட்ரக்டர்ஸ். அதுக்கப்புறம் மெத்தட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், சிமிலர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து செட் ஆஃப் கர்லி பிரேசஸ் கொடுத்து உள்ளே நம்ம என்னென்ன மெம்பர் வேரியபிள்ஸ்க்கு என்னென்ன வேல்யூஸ் நீங்கள் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த வேல்யூஸ் நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ். ஸோ கிளாஸ் நேம் கொடுங்க, அதுக்கப்புறமாட்டிக்கு பேரந்தசிஸ், அதுக்கப்புறமாட்டிக்கு செட் ஆஃப் இந்த ப்ராக்கெட்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன அதை அசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேரியபிள்ஸோட வேல்யூ நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்டரோட சின்டாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்டர் எப்படி நேமிங் கன்வென்ஷன் ஃபாலோ பண்ணுறது, எப்பப்பெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணணும், ஸோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்படிலாம் இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பற்றி தான் சொல்லித்தர போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிளும் நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்டட் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.